வணக்கம் அன்பு நண்பர்களே. பக்தி ஒன் டுடே யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது கருங்காலக்குடி ஸ்ரீ அகத்தீஸ்வரர் ஆலயம். இந்த கருங்காலக்குடி அகத்தீஸ்வரர் ஆலயத்துக்கு மிகப்பெரிய சிறப்புகள் உண்டு. அகத்திய முனிவர் தெற்கு நோக்கி போய் கொண்டிருக்கின்ற பொழுது கைலாயத்திலே சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருந்தது. அந்த சமயத்திலே அகத்திய முனிவர் சிவனிடத்திலே கேட்டார், நான் உங்கள் திருமண கோலத்தை காண வேண்டும், நான் தெற்கு நோக்கி போக வேண்டிய சூழல் இருக்கிறது என்று சொன்ன போது சிவபெருமான் சொன்னார், நீங்கள் எங்கு இருந்தாலும் சரி, எங்கு தங்குகிறீர்களோ அந்த இடத்திற்கே நான் வந்து அருள் புரிவேன் என்று சொன்னதனால் அவர் தெற்கு நோக்கி பயணம் செய்து மதுரைக்கு அருகிலே இருக்கிற, அதாவது மதுரைக்கும் திருச்சிக்கும், மதுரை டு திருச்சி ரோட்டிலே கருங்காலக்குடி என்கிற ஊருக்கு அருகில் 2 கிலோமீட்டர் தொலைவிலே அகத்திய முனிவர் அங்கே சென்று தங்கினார். அங்கே சென்று தங்கி திருமண கோலத்தை காண வேண்டும் என்கின்ற அவாவோடு அவர் சிவபெருமானை அங்கே பூஜித்தார். அப்பொழுது அந்த திருமண கோலத்தோடு அதற்கு எதிரில் இருக்கிற பிரான்மலையிலே சிவபெருமான் பார்வதி திருமண கோலத்திலே அவர்களுக்கு காட்சியளித்தார். அந்த காட்சியளித்த இடத்திற்கு பெயர்தான் கருங்காலக்குடி. அந்த கருங்காலக்குடியிலே ஒரு சுனை இருக்கிறது. அந்த சுனை என்பது திருச்சுனை என்று அழைக்கப்படுகிறது. ஆக அந்த திருச்சுனை என்பது அந்த சுனையிலே இருக்கிற நீரை எடுத்து அவருக்கு சிவபெருமானுக்கு பூஜை பெற்ற ஒரு சிறப்பு வாய்ந்த காரணத்தினாலே அது திருச்சுனை என்று பெயர் பெற்றது. ஆக இந்த கோவிலுக்கு வருபவர்கள் அகத்திய முனிவரை அங்கு மூலவராக இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். அங்கே திருமணம் ஆகாதவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு கோயில். திருமண தடை ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது, திருமண வாழ்விலே இன்னும் கைகூடி வரவில்லை என்று சொல்லக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேரும் அங்கே நீங்கள் செல்ல வேண்டும். சென்று திருமண கோலத்திலே இருக்க, அதாவது அகத்திய முனிவரை நீங்கள் வழிபட்டால் திருமண கோலத்திலே சிவன் பார்வதி எப்படி காட்சியளித்தாரோ அதை போல உங்களுக்கு திருமண வாழ்விலே அந்த திருமணம் என்கின்ற நிகழ்வு நடப்பதற்கு மிகவும் பிரமாதமான ஒரு அமைப்பாக அமையும். அங்கே சுப்பிரமணியர் இருக்கிறார். அந்த சுப்பிரமணியரையும் நீங்கள் வழிபட வேண்டும், விநாயகரை வழிபட வேண்டும். ஆனால் அகத்திய முனிவர் தான் அங்கே வந்து மிகச் சிறந்தவராக மூலவராக இருந்து உங்களுக்கு திருமண தடையை நீக்கி கொடுக்கிறார். எனவே அன்பர்கள், திருமண தடை வருகிறது, மனக்குழப்பம் வருகிறது, மனதிலே தெளிவில்லாதவர்களும் அகத்திய முனிவரை அங்கே நீங்கள் சென்று வழிபட வேண்டும். எப்பொழுது செல்ல வேண்டும், எந்த தினத்திலே செல்ல வேண்டும் என்பதை நான் சொல்லுகிறேன். பொதுவாக எல்லோருமே அங்கே கருங்காலக்குடி சென்று அகத்தியரை வழிபடுவது என்பது சிறப்பு. ஆனால் அவரவருடைய ஜாதகத்தினுடையபடி 7ஆம் பாவம் என்பது திருமணம் சம்பந்தமான விஷயத்தை சொல்லுகிற ஒரு முக்கியமான பாவம். அந்த 7ஆம் பாவம் உங்களுக்கு தடைபடுகிறது, 6ஆம் பாவத்தோடு தொடர்பு கொண்டு தடை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் அந்த 6ஆம் பாவ தடையை உடைக்கின்ற ஒரு விஷயத்தை நாம் கையாள வேண்டும். அந்த பரிகாரத்தை நாம் செய்ய வேண்டும். பரிகாரம் என்பது அந்த கோவிலுக்கு அகத்திய முனிவரை வழிபடுவதற்கு எப்பொழுது செல்ல வேண்டும், எந்த நட்சத்திரத்தில் செல்ல வேண்டும், உங்களுடைய 6ஆம் பாவத்தை தடுக்கிற 5ஆம் பாவத்தை நீங்கள் வளர்க்க வேண்டும். அப்ப 5ஆம் பாவத்தினுடைய நட்சத்திரம் எது, 5ஆம் பாவத்தை துல்லியமாக நீங்கள் ஆய்வு செய்து 5ஆம் பாவம் விழுகிற அந்த புள்ளியை ஆளக்கூடிய கிரகம் எது, 9 கிரகங்களில் எந்த கிரகம் என்பதை கண்டறிந்து அதற்குரிய நட்சத்திரங்கள் 3 நட்சத்திரங்கள் வரும். எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த 3 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரம் உங்களுக்கு திருமண வாழ்வுக்கு கை கொடுக்கும் என்பதை ஆய்வு செய்து நீங்கள் அங்கே அந்த தினத்தன்று சென்று அங்கே நீங்கள் வழிபாடு செய்து நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு அன்னதானம், ஒருவருக்காவது நீங்க அன்னதானம் அங்கே கொடுக்க வேண்டும். அங்கே யாரோ ஒருவருக்காவது அன்னதானம் கொடுத்து நீங்கள் வழிபட்டு வந்தால் திருமண தடை முற்றிலும் விலகிவிடும். 3 வாரத்தில் இது கைகூடும். ஆனால் நீங்கள் பொதுவாக செல்வதை விட உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து உங்களுடைய நட்சத்திரம், திருமணத்துக்கு கை கொடுக்கும் நட்சத்திரத்தை கண்டறிந்து நீங்கள் செல்வது சிறப்பு. அதே போல மனபயம் நீங்கி மனக்குழப்பங்கள் நீங்கி வாழ்வதற்கும் நீங்க அங்கே சென்று வந்தால் மனக்குழப்பங்கள் விலகி தெளிவான ஒரு சிந்தனை பிறக்கும். எந்த ஒரு செயலிலுமே மனம் தெளிவாக இருந்தால் மார்க்கம் உண்டு என்று சொல்வார். அதே போல நீங்கள் மனம் தெளிவு பெறுவதற்கும் அந்த அகத்தீஸ்வர முனிவரை நீங்கள் வணங்க வேண்டும். அகத்தியரை வணங்கிட்டு விட்டால் அத்துணை துன்பங்களும் நீங்கிவிடும் என்று சொல்லி திருமண தடை உள்ளவர்கள் நீங்கள் கண்டிப்பாக ஒரு முறை செல்லுங்கள். அங்கே செல்லுகின்ற பொழுது உங்களுடைய நட்சத்திரத்தை ஆய்வு செய்து உங்கள் ஜாதகத்தை ஆய்வு செய்து சென்று வழிபட்டு மனமுருக வேண்டி வாருங்கள். திருமணம் என்பது மிக மிக விரைவிலே கைகூடும் என்று சொல்லுகிறேன். அதே மாதிரி மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறப்பதற்கும் உங்களுக்கு வாழ்வில் மேன்மை பெறுவதற்கும் நீங்கள் அகத்தீஸ்வர முனிவரை வணங்குங்கள் என்று சொல்லி அந்த அகத்தீஸ்வரை வணங்கி நான் நன்றி சொல்லுகிறேன்.